வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள் பேக்குகள் எல்லாம் கொண்டு நடக்கிறோம். நேரடா குளக்கட்டில் வந்து ஒரு பின்னிற டைம் வந்து என்ன செய்ய போகிறோம்னா ராசவள்ளி கிழங்கு வந்து கஞ்சி வச்சு குடிக்க போகிறோம். சின்னாக்கள் எல்லாருமே இன்றைக்கி நம்ம பாசப்பட்டுச்சுன்னா நம்ம கிழங்கு வாங்கியிருந்தாங்க. அதை வந்து அப்படி போய் இருந்து நாங்கள் வச்சு குடிக்க போகிறோம். இன்றைக்கு அதை தான் இந்த காணொலி நீங்கள் பார்க்க போகிறீங்களா என்ன? அப்படியே தொடர்ந்து காணொலியாக பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா நோமலாக ஒரு கால் மழை பெய்து இப்போ விட்டுருக்குது. அதோட ஆக்களெல்லாம் நடந்து போய்கொண்டிருக்கணும். குளக்கட்டுக்கு போக மாட்டேன் சொன்னது தான் காணும். ஆக்களுக்கு நல்ல புழுகம், நல்ல மகிழ்ச்சி. அதுதான் எங்களோட மகிழ்ச்சி புழுகம்னு சொல்கிறது மகிழ்ச்சியாக தான் சொல்கிறோம் நாங்களே. இப்போ இப்படியே குளக்கடை அடிக்க போவோம். அதோட மாமாவும் வந்துட்டார், மாமாவும் போய் கொண்டிருக்கிறேன். இஞ்சால பார்த்தீங்களோண்டால் எப்படி இந்த ஆறால் தண்ணி ஓடிக்கொண்டு பாருங்க. அந்த தண்ணி ஓடுற சத்தமே கேட்டுக்கொண்டிருக்கணும் போல அந்தளவுக்கு ஆசையாக இருக்குது. அதோட இந்த பறவைகள் சத்தம், ஆக்கடை சத்தம் ஒன்றுமே இல்லை, அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குது. அதோட முத்தையங்காட்டு குளத்து தண்ணி வந்து இதாலான்னு போகிறது, இது வந்து பேராறுன்னு சொல்கிறது. அதோட இந்த பாலத்தை நாங்கள் வந்து 10 கண் பாலம்னு சொல்கிறோம் நாங்கள். பாருங்கள் இப்படி இருக்குண்டுடா. இப்போ பார்த்தீங்கன்னா சுஜியாக்கள் நடந்து வந்து கொண்டிருக்கணும். மதியம் எல்லாம் முடிஞ்சுது, பின்னேரம் கஞ்சி வைக்க போகிறோம். ஆக்கள் எல்லாம் குளத்தை பார்ப்போம்டாத கடையில் குளத்தடிக்க போய் வந்து கொண்டிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கிலோ அளவில் ராசவள்ளி கிழங்கு எடுத்துருக்குறோம். கொஞ்சம் முடிச்சு கிழங்கு தானே, பொலிசிங்கான கிழங்கு இல்லை இல்லை. அதோட பின்னுக்கு மீன் தொட்டிக்குள்ளே ஃபுல்லாக மாட்டு பிள்ளையாக்கள் நின்று மேயணும். இது ஒரு மீன் வளர்க்குற இடம். இப்போ வந்து அந்த தண்ணி எல்லாத்தையும் பூட்டி இருக்கிறபடியாக இயங்க இல்லை. எப்படி இருக்குன்னு வேறு இந்த துண்டாக வெட்டி முடிச்சுகள் எல்லாம் வெட்டி தான் எடுக்கும். ஆனால் இதெல்லாம் நீண்ட காலத்துக்கு இருக்கிற கிழங்கு. 6-7 மாதம் வருஷ கணக்கு கிடக்கும் இந்த கிழங்கு இப்படியே. என்ன பொழுதோட கடையில் வட்டி முடியுமோ? ஓ, ஆனால் அந்த நல்ல புது கிழங்காண்டா கஞ்சி நல்ல நிறமாக இருக்கு. பழைய கிழங்காண்டா கொஞ்சம் கலர் குறைவாக தான் இருக்கும். என்ன அந்த ஒரு கொஞ்சம் அந்த வளவளப்பு தன்மை இருக்குல்லோ, அது போக நல்ல வடிவாக கழுவ வேணும். இல்லாட்டி தான் அந்த நாக்கில் சுனைக்கிற மாதிரி இருக்கிறது, கடிக்கிற மாதிரி இருக்கிறது. நாங்களும் வெட்டி அலையக வந்து கொஞ்சம் அந்த கையில் வந்து சாதுவாக அந்த ஒரு அரிக்கிற தன்மை வந்து இருக்கு. என்ன பாருங்க, ராசவள்ளி கஞ்சி குடிக்க வந்தா அதில் 2 பேர் வந்து கதை நடக்குது. மாமாவும் அத்தானும் இஞ்சை 2 பேரும் இதில் விளையாட்டு நடக்குது. தோலெல்லாம் சீவி எடுத்த கிழங்க வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நாங்கள் இப்படியே வெட்டி எடுப்போம். வெட்டி போட தான் கழுவ போகிறோம் நாங்கள். என்னென்னா அந்த வலுவலுப்பு தன்மை இருக்கிறபடியா. உங்கள் 2 பேரையும் பாருங்க என்ன நடக்குது. அந்த உயர் 2 பேரும் சரியான விளையாட்டு. இப்போ துண்டாக வட்டி எடுத்த கிழங்க வந்து நல்ல வடிவாக நாங்கள் கழுவி எடுக்க போகிறோம். இது எத்தனை தரம் கழுவி எடுக்கணும்னா அந்த ஒரு வலுவலுப்பு தன்மை இல்லாத வரைக்கும் கழுவி எடுத்தாச்சு. 3-4 தண்ணியிலாவது கழுவணும். கிட்டத்தட்ட ஒரு 4 தரம் நாங்கள் கழுவி எடுத்துட்டோம். தண்ணி இதில் வந்து பாருங்கள் அந்த ஒரு வலுவலுப்பு தன்மை இல்லை, அந்த அளவுக்கு கழுவி எடுத்தா சரி.
இப்போ இந்த பானைக்காக வந்து கஞ்சி வைக்க அப்புறம் இதுக்கே போட்டுக்கொள்ளுவோம். காணுமா பானை? ஓ, ரெண்டு சம்பவம் பார்த்தீங்களென்றால் அகல் பறக்கணும். இப்போ பார்த்தீங்களென்றால் அம்மாவும் பாரா கலந்து கொள்றதுக்கு இப்போ அதோட வந்து அடுப்பெரிய தொடங்கிட்டுது. கொஞ்சமாக நாங்கள் கிழங்குக்கு உப்பு போட போகிறோம். இனிப்பு போடுறது தானே, கொஞ்சம் உப்பு போட்டால் சரி. அளவாக தண்ணி விடுவோம். கிழங்குன்ற மட்டத்துக்கு தண்ணி விட்டால் காணும் கிழங்கு அவியறதுக்காக. என்னடா இதுக்கு வந்து தேங்காய் பால் தான் கிணக்க விட போகிறேன். இப்படியே அவிய விடுவோம். கிழங்கு நல்லா அவியட்டுக்கும் எங்களுக்கு. இனி அடுப்பெரிக்கிறது தான் வேலை. ஓ, என்ன குளக்கட்டு ரோட்டு கரையில் பாருங்க ஆக்கள் 2 பேர் என்ன படுத்து கிடந்து கதை நடக்குதா? புல்லு வந்து கொஞ்சம் அந்த பஞ்சு மாதிரி இருக்குதானே, நல்ல படத்துல இருந்து கதை நடக்குது. என்ன தலகாணி 2 கொண்டு வரட்டும்? கேட்கல அவ்வளோ கதை ருசியில் கேட்கல. சரி, அது ஒரு சந்தோஷம் தானே. அப்பா வந்து நிற்கிறாரு இஞ்சால உங்கள அப்பா அப்பப்பா இஞ்சாலே அம்மா இன்னும் கொஞ்சம் அவிய வேணும். இப்போ தான் அப்படியே கொதிச்சு கொண்டு வருங்குதுண்ணே. அப்படியே நாங்கள் இதெல்லாம் அவிஞ்சு ஆற வச்சு குடிச்சு போக இரண்டுடுமே இரவு சாப்பாடு தான். ஆனால் இந்த ரசவலி கூடுதலாக இப்போ இப்போ பின்னிறங்களில் செய்துட்டு விடிய சாப்பிட தான் நல்லா இருக்கும். அப்போ இப்போ அவிச்சு போட்டு விடிய கொண்டு போய் கொஞ்சம் பின்னுக்கு பாருங்க அவ்வளோ பேர் பார்த்து கொண்டு வைக்கணும். இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். அந்த வாசனை இருக்குண்ணே, அவிஞ்சு நல்லா கரைஞ்சிட்டு அப்படி இருக்கு. ஆனால் குடிக்க ஒரு சில துண்டுகள் வந்து அப்படி கொஞ்சம் கடிபடவும், அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ கடிபட தேவையில்லை என்று சொல்கிறார்கள் வந்து அது அப்படியாக போயால் வந்து அப்படி கடையாக மசிச்சு விட்டா சரி. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ள போகிறோம். இதையும் நல்ல வடிவாக கலந்து விடுவோம். நிறமாக தான் இருக்குது. ஓ, கிழங்குல பார்க்க தெரியல, அப்புறம் அவிஞ்சா அப்புறம் நல்ல மாதிரி நல்லா ஆக கூட பழைய கிழங்குலாம் நிறம் காட்டாது. இதோடு என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் வந்து உளுத்தமாக எடுத்து வச்சுருக்கிறோம். அதையும் வந்து சேர்த்துக்கொள்வோம். உளுத்தமாக புடைக்க தடிப்பாகவும் பெறும், அதோட வந்து சத்து வாசமாகவும் இருக்கும் எங்களுக்கு. அதையும் வந்து இப்படியே கலந்து விடுவோம். இந்த குளத்தின் அழகை பாருங்க எப்படி இருக்கண்டு பொழுது வர்ற நேரம். பறவை ஒன்று பறந்து ஒன்று இருக்கு. ஆக்களெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கி நம்ம எப்படா முடியுமெண்டு நான் அப்படியே குளக்கட்டில் ஏறினான். நீ அப்படியே கீழே இறங்கி போ. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 100 கிராம் அளவில் வந்து சவ்வரிசி எடுத்து வச்சுருக்கிறோம். அதையும் போட்டுக்கொள்வோம். சவ்வரிசி போட்ட உடனே இப்படியே நல்லா கலந்து விடணும், கட்டி பட்டுடும். அதோடு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா சீனி சேர்த்துக்கொள்ள போகிறோம். இது வந்து இப்போ கூட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளலாம். அப்படியே நல்லா கொதிச்சு வரட்டுக்குவாங்க.
கொஞ்சம் வேற சவரிசையும் அவிஞ்சிரும் அப்படி. இப்போ வந்து கடைசியாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா ஏலக்காய் தூள் வந்து இடித்து வச்சுருக்கிறோம், அதையும் போட்டுக்கொள்வோம். ஏலக்காய் போட்டால் நல்ல வாசமாக இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும் இந்த பின்னேற டைமுக்கு. இருட்டு படுதுதான், ஆனால் இருட்டு பட்டாலும் பரவாயில்ல, இப்படி நேரம் இதிலிருந்து குடிக்கும். ரைட், ஒரு 2 நிமிஷத்தால் நாங்கள் இறக்கி சுடவே குடிப்போம். என்ன இஞ்சால பார்த்தீங்களென்றால் எரும மாடுகள் எல்லாம் தண்ணி கடந்து நீந்தி கொண்டிருக்கிறோம் பாருங்கள். வெயிலுக்கு ஆக்கள் எல்லாம் நல்ல நீந்தி கொண்டிருக்கிறோம் இஞ்சி. அதோட அப்படியே அங்கால மீன் பிடிக்கிறதுக்காக போய் கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குதுண்டு. பார்த்தீங்கன்னா ராசவள்ளி கஞ்சி வந்து எங்களுக்கு ரெடி ஆகிட்டுது. இப்படியே இறாக்கு வந்தாங்க. ரெண்டு நிமிஷம் ஆறுனா தான் குடிக்கலாம். ஓ, கொஞ்சம் டிஸ்களுக்கு விட்டு ஆற விடுவோம். என்ன பானியோடு இருந்தால் சூடாக இருக்கும். எல்லாருக்கும் கொடுப்போம். என்ன இந்தாங்க, ஓடி வாங்கோ. இருட்டு படம் முதல் குடியுங்கோ. இருட்டு பட்டுட்டுது, ஊதி குடியுங்க, சுடுவது. சுட உண்மையிலுமே நல்லா இருக்குது. என்னடா இருட்டு தான் பட்டுட்டுது. ஏன்னா ஒன்றும் செய்யலாம். அது இதில் பார்த்தீங்கன்னா பின்னுக்கு எல்லாருமே இருந்து குடிச்சு கொண்டிருக்கணும். அப்பா எல்லாரும் இருந்து மாறி சுட ஊதி குடிச்சு கொண்டு இருக்கிறேன். உண்மையிலே நல்லா தான் இருக்குது. என்ன பொழுது சாயிர நேரம் என்ன இருட்டு பட்டாலும் பரவாயில்ல, இப்படி ஒரு நேரம் குடிச்சிட்டு போகணும். ஏன்னா வீட்டு தூரம் இல்லை, பக்கத்துல தான், அதால பிரச்சனை இல்லை. அப்போ நாங்கள் வந்து இந்த காணொலியை வந்து இதோட முடிச்சு கொள்வோம். இதோட அருமையான ஒரு காணொலி. இருட்டுப்பட்டதால முகம் காட்ட முடியவில்லை. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். எல்லாரும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.